வழக்கம் போல 4 ரவுடி பாப்பா வந்திருக்காங்க. வாலு காக்காடா 4 வாலு பாப்பா வந்திருக்காங்க. எஸ், அவங்கள தட்டி தட்டி முட்டிக்கு தட்டி கேள்வி கேட்க போறேன். எப்படிலாம் பேசுறாங்கன்னு காக்குறேன்டா. நாங்கள் போலீஸ் போலீஸ் கலர் மச்சான்னு கூப்பிடணும். போலீஸ் கலர் மச்சான் சூப்பரா ஒரு வாலு பாப்பா வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாமா? யார் அது? பரேட் மார்ச். என்னடா வாங்க. ஹலோ ஹலோ, நான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், சரியா? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டா டா டான்னு பதில் சொல்லு. ஓகே? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னோட பேர் என்ன? ஆதினி. சரி ஆதினி, நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? ஐயப்பாக்கம். வெரி குட், சூப்பர். வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அம்மா, அப்பா, பாட்டி. ஓ, ஊருக்கு வந்திருக்காங்களா? வெரி குட். ஏன் வந்திருக்காங்க? நீ அழகா கொன்றத காக்க வந்திருக்காங்கடா இல்ல? சோ அதனால இன்னைக்கு சூப்பரா கலக்குன்னு கலக்கிடணும். ஓகே? ஓகே. ஓகே, வெரி குட். தேங்க்யூ காக்கா, நீங்க வந்ததுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் சீட்ல போய் நீ உட்காந்துக்கோ. கிருஷ்ணா, வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் அக்யூஸ் டேய் வாலு பாப்பாடா. ஐயோ ஆகா, ஃபர்ஸ்ட் வாலு காக்கா வந்துட்டாங்க. அடுத்ததா ஒரு வாலு காக்கா இருக்காங்க. யாரு காத்துலாங்க? ஐ சே ஹூ இஸ் தட்? ஐயோ இங்கிலீஷ் வேற. யார் இது? வாங்க. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. வாட்டர் ரீல்ஸ் என்னடா அழகா அந்த ரீல்ஸ காத்தாகாரி இருந்தது காட கொண்டது. ஹலோ ஹலோ, ஹாய். உன்னோட பேர் என்ன? உன்னோட பேர் என்ன? சௌமியா. சேகியான்றது ஒரு நல்ல பேர். டேய் சௌமியாடா. சௌகியான்றது ஒரு நல்ல பேர் இல்ல? ஆகா ஆகா, வீட்டுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? யார் யார் வந்திருக்காங்க? அம்மா, அக்கா, அத்தை, பாட்டி. இத்தனை பேர் வந்திருக்காங்க. எங்க காங்க இருக்க போறீங்க? ஆமா ஆங்கடா, நம்ம ஷோ பார்க்க வந்திருக்கு. இப்பெல்லாம் பண்ணாதடா. நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரு. வேத்திலேயே காங்க அடிக்குதுல்ல. சரிடா, எங்க இருந்து வந்திருக்காங்க? அதான் எங்க இருந்து வந்திருக்கீங்க? வேற யாரையும் கங்கி கிராக். பெரும்பாக்கம். வெரி குட். நாங்க நிறைய பேசலாங்க. தேங்க்யூ. வந்ததுக்கு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடா, 2 பேர் அழகா என்ட்ரி குத்துட்டாங்க. 2 பேர் அழகா என்ட்ரி குத்துட்டாங்க. மூணாவதா ஒரு சீட் இருக்குல்ல? யார் அது? உங்க ஃப்ரெண்டா வரவரு? தெரியலையா யார் வர போறான்னு? யார் அது கூடாதா இருக்க கொர்சன்? வாங்க. கிறிஸ்டா என்னடா எனக்கு இவனை பார்த்தா சந்தேகம் வருது. ஏன்டா அவனை பார்த்து என்னடா சந்தேகம் வருது? தெரியல. 2 பேர் ஒரே காரி கிட்ட கொண்டு வந்து ஆடுறாடுங்க. ஒருத்தர் தான் வாலு காக்கா அடைச்சா, இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஆடுறாரு. ஐயாவா டவுட். சரிடா, அவங்க கிட்டே கேளு. ஆகா, யாரு நீ? கிளான். கிரணா? சரி ஓகே கிரண். ஆகா, எனக்கு டவுட். நீ எந்த ஏரியால இருந்து வர? வேற ஆரியும் கங்கி கிராக். ஆவடியில இருந்து வாழ. ஆவடியில இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? பேச்ச. கேசத்துக்கு வந்தீங்களா? வெரி குட். ஆகா, வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்காங்க? அப்பா, அண்ணா, அம்மா, நானும் வந்துக்கோ. ஆளு கொஞ்சம் சவுண்டு காட்டியாதான் இருக்கா. கொஞ்சம் காத்துதான் டீல் கொண்டு நினைக்கிற கிறிஸ்டா. ஆமா, சூப்பரா சவுண்டா அழகா பேசுறான். ட்ரெஸ்ஸிங் 2 பேரும் வேற லெவல்ல போட்டு வந்திருக்கீங்கப்பா. வெரி குட். உங்களால இந்த சந்தேகம் எனக்கு தீர்ந்துச்சு. வந்ததுக்கு நன்றி. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. கிறிஸ்டா என்னடா ஊருக்கு பேர் அழகா என்ட்ரி குத்துட்டாங்க. ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
என்ன குட்டால் தர காக்கா வச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டா நாலாவதா ஒரு வாலு காக்கா வரணும் இல்லையா? லேட் ஆகுறத காத்தா எனக்கு டவுட் அதிகமா வருதுடா, டவுட் அதிகமா வருது. டவுட் எல்லாம் படாத, பாப்பா ரெடியா இருக்காங்க, கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாங்க. யார் அந்த காக்கா? காக்க அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்தோட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்தோட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத. ரீரி பாப்ப மப கமத பகம நிரி ரீரி பாப்ப மப கமத பகம நிரி சனிரி சாச பப கமத பகம நிரி பத பாப்ப சனிரி சாச பா. கிறிஸ்டா, எனக்கு வந்ததுல இருந்து இந்த கூடுக்கு இருக்கால டவுட் இருந்தது. ஆனா டவுட் எல்லாமே கலைஞ்சுக்கோ. நாலாவதா வந்த ஒரு கால தான் எனக்கு அந்த டவுட் வந்திருக்குடா. ஏன்டா ஆளக்காரு ஒரு கார்காங்க காக்குறா என்ன? ஒரு வேலை இவர் பெரிய அக்யூஸ்டா இருக்காரோ சார்? குழந்தைடா, குழந்தையா இருந்தாலும் எனக்கு டவுட். உன்னோட பேர் என்னடா செல்லம்? சாய் பாலகுரு. சாய் பாலகுரு. பாலகுரு. அவங்க பேர் சொல்றதுலயே அவங்க தொடுவாடுறான். அதெல்லாம் இல்லடா, நீ ஏன்டா டெரரா பேசு? என்ன காத்தா டெரரா இருக்கா? இல்லையே. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அது விட்டு காரம் நடக்கிறது தானே, தத்தி கொட்டு கோட்டிக்கா. இல்லையா டெரரா? இல்லையாடா காத்தா? இல்லையே. இல்லையா? போலீஸ் கேட்டக்குள்ள இருக்கண்டா, அக்கியங்கோடா இல்ல. ஆமா. ஆமா. சரி பரவாயில்ல விடு. ஆனா நான் இன்னைக்கு போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ், சரியா? நான் கேட்ட கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எல்லாம் குட்டிக்கு குட்டி தட்டிடுங்க. ஆகா, யார் யாரு வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க? நானு, அப்பா, அம்மா, அண்ணா. நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? சைதாப்பேட்டையில இருந்து. சூக்கரு ட்ரெஸ்ஸிங்லாம் சகையா பண்ணிருக்கீங்க. ஆளு ஹேர் ஸ்டைல்லாம் சூக்கரா இருக்கு. நாங்க நிறைய பேசலாம், சரியா? என்கொயரின்னு கூப்பிட்டா உடனே வந்துடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இடத்துல போய் கிறிஸ்டா. சொல்லுங்க போலீஸ். நான் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ். சரிடா, பாப்பாங்க எவ்வளோ அழகா ரெடி ஆகி நம்மளை பார்க்கறதுக்காக ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக சூப்பராக மேக்கப்லாம் போட்டு அழகா வந்திருக்காங்க இல்லையா? ஆகா, சூப்பராக கேக்க போட்டு அழகா வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் குத்துருவோம். குத்துலாக்கா, குத்துலாம். ஆதினி, நீ வந்து சூப்பரா என்ட்ரி குத்துருக்க, அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ ஃபார் கமிங். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்காக்கு சேகியா தானே? சேமியா இல்லடா, சௌமியா. சௌகியா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ கிரண். தேங்க்யூ ஃபார் கமிங். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. காட் இஸ் கிரேட். டேய் சரிடா. தேங்க்யூ வந்ததுக்கு. ஹேண்ட்ஸ் அப். தூக்குறா கையா. இருடா, செக்கிங் கொண்டடா உன்னை. இல்ல பாக்கெட்ல எந்த சில்லறையும் இல்ல. டேய் அதுக்காடா பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் கமிங். வந்ததுக்கு நன்றி. எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் நீங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர். டேய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இன்னைக்கு நான் எல்லாரையும் தட்டி தட்டி கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்கன்றத நானும் பாக்குறேன்டா. எப்பா டேய் எப்பா, என்னடா என்னடா, தயவு செஞ்சு உன்னோட வாய்ஸ்லயே பேசுறா. என் வாய்ஸே கோதம், எனக்கு இதான் குச்சி. இது நான் இந்த வாய்ஸ்லயே பேசுறேன். இருந்தாலும் நான் போலீஸ் தான், ஸ்ட்ரிக்டான போலீஸ் தான், சரியா? கேள்வி கேட்டா எல்லாம் தட்டி தட்டி டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆன்சரு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சா? பேச போறோம். வெரி குட். யார்கிட்ட முதல்ல பேச போறோம்னா ஆதினி. வாங்க. ஹலோ, நல்லா இருக்கியா குழந்தாய்? வெரி குட், சூப்பரா இருக்குடா உன் செயின். ஏய் நீ இப்போ போலீஸ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நான் என்ன சுடகாடா கோறேன்? இல்லடா, நான் இப்போ ஸ்ட்ரிக்டான போலீஸ் இல்ல. காக்கா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொல்லணும், சரியா? நீ எத்தனாவது படிக்கிற? யூகேஜி. யூகேஜி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு. ஈஸியா தான் இருக்கா? அக்கா காக்காக்கு நிறைய ரைம்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. ஆமா. அக்கா சூப்பரா ஒரு ரைம்ஸ் எடுத்து விடுங்க கேட்கலாம். Little boy sunny, little girl bunny, exchange your dresses, look so funny. Which one is sunny? Which one is bunny? That are so funny, oh so funny. ஐயோ ஹன்னி ஹன்னி. சூப்பரா பாடுறீங்களே. அதே வாய்ஸ்ல ஒரு சாங் ஒன்னு எடுத்து விடு கேட்கலாம். Golden sparrow நெஞ்சில ஆடோ, நீல லைஃப் எல்லாம் ரொம்ப சாடோ, மாஸ்டர் ஃபாலட்ட பையடா இதோ, சிங்கிங் டூயட் வேதையாடோ. தூக்குறு 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 தூக்குறு. கார்ல பதில் சொல்றியா நீ?
பல சிஐடி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்கா கொள்ள இருக்குதுடா. சரி, வீட்டுல யாரு வந்து காசு? வீட்டுக்கே காசுனா யாரு? அப்பா. டாடியோ? டாடின்னு நீ சொன்னதுக்கு டாடியே சிரிக்கிறாரு. ஒருவேளை ngangி தான் காசோ? அதை எப்படி நான் சொல்றது? ஆங்காங்க அப்படின்றியா? சரி, நீ ஏன் டாடியை ஃபர்ஸ்ட் பாஸ் அப்படின்னு ஏன் சொன்ன? அவர் ரொம்ப பயங்கரமா ட்ரெஸ் போட்டா. பயங்கரமா ட்ரெஸ் கொன்னா காசு ஆயிடுவாங்களா? ஆமா. அப்படின்னா பயங்கரமா ட்ரெஸ் போடுறாரு டாடி. ஆபீஸ் ட்ரெஸ். ஆபீஸ் ட்ரெஸ் போட்டா பயங்கரமாவா இருக்கீங்க டாடி? ஒருவேளை கார்னல்ஸ காத்தாலே உனக்கு பயங்கரமா இருக்கோ? ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு ப்ளூ கலர் வந்து ஸ்வெட்டர். சொட்டர் வேறையா? வெயில் காலத்துல சொட்டர் போட்டு சுத்துறாரா டாடி? அத பார்த்தாலே டெரரா இருக்கா? சொல்லு, டாடி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா அதனால? ஆமாங்க டாடி பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க கொள்ளுக்குதே. பாகண்டா டாடி விட்டுறலாம் சரியா? ஆங்க வீட்டுல வந்து உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறது கிடையாதாங்க? எதுவுமே வாங்கி கொடுக்கறது, வெறும் ஆர்டர் பண்ணோம். வெறும் ஆர்டர் மட்டும் தான் பண்றாங்க வீட்டுல. சோறு கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆர்டர் பண்ணி நீ ஆன்லைன்லயே சாப்பிட்டு கொண்டிடுறாங்க. அப்படியா பாப்பா? ஆமா. டெய்லி ஆன்லைன்ல யார் நிறைய ஆர்டர் பண்றது? அப்பா. டாடி தான் எல்லா கேஸ்லயும் காட்டிக்கிட்டு இருக்காரு வந்ததுல இருந்து. ngangி ஆர்டர்லாம் பண்ண மாட்டாங்களா? ஆடு பாட்டு கொஞ்சம் வயிறு வலி இருக்கு அம்மாக்கு. ஓ, வெளில சாப்பிட்டு சாப்பிட்டு ngangிக்கு வயிறு வலியே வந்துச்சா? ஆமா. ஆங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? யாரு வீட்டுல சமைக்கிறது? அப்பா. எல்லாத்தையும் காவம் டாடிங்காலேயே தூக்கினுக்க வைக்கிறியே. வரம்போது ngangி ஒரு வேளை சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்களோ, எதா இருந்தாலும் டாடியை கோத்து விடுங்க அப்படின்னு. ஆமா. ஆங்கவா இப்போதான் கேட்டாங்க முதல் முறையா உங்களை கோத்து விட்டுருக்குறாங்க. சரிடா, எனக்கு இந்த கதைகள் கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கு ஏதாவது கதை தெரியுங்க? தெரியும். சூப்பரா, எங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லி கேட்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. பொண்ணு வந்து டஸ்ட்பின்ல போட்டா பூரம் வந்துச்சு. டஸ்ட்பின்ல பூரங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சொல்றா. அப்புறம் அத கத்திச்சு. அப்புறம் மம்மி கத்துது. பூதங்க மம்மி. சரி, என்னதான் ஆச்சு கதையில அப்புறம்? அப்புறம் அந்த பாய் பொண்ணு இருந்துச்சு. நிறைய அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த பூடம் எப்படி சொல்லு, ஒயிட்டா இருக்கு மூஞ்சி. அப்புறம் வந்து கண்ணு எல்லாம் பிளாக்கா இருக்கு. அடாடா, கண்ணு பிளாக் ஆகுது எனக்கு. அப்புறம் தை கத்திச்சு. ஒருவேளை அவரு மேனேஜரை தான் நைஸா இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காரு டாடி. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிச்சு. ட்ரெஸ் எல்லாம் கீஞ்சிச்சா? ஆமா. அது டோரஞ்சின்றா, அதான்டா ஃபேஷனு. அப்புறம் வந்து நாளைக்கு அது பொண்ணு டான்சிங் கிளாஸ் போயிட்டா. அப்புறம் இங்க கூட சாயர் பூடம் இருந்துச்சு. ஏங்க இருங்க, மொத்தம் எத்தனை கூதம் இருக்குது இந்த கதையில? 2 கூதம்னு 3 பேர்ல காட்டி இருக்கிற. எங்க காட்டு? 2 கூதம் தானா? அப்புறம் அந்த பொண்ணு பாய் பண்ண அது வீட்டுல போயிடுச்சு. அப்புறம் அங்க வீட்டு கூட அது பூரம் வந்துச்சு. அதாவது கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் வருங்க இல்ல கதை முடிஞ்சிருங்க. இதோட கீழே தொடரும் அப்படின்னு கோட்டு முடிக்குவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நாங்க எபிசோட தொடரும் கோட்டு முடிச்சுட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. கதை ரொம்ப லென்த்தா இருக்கே பாப்பா. சரி, இந்த கதையில நீ என்ன தெரிஞ்சுக்கின? நரசிம்மா அடக்காவுங்க, இவ்வளவு நேரம் இது என்ன கதைன்றது இப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது கிருஷ்ணா. அந்த படத்தோட கதை தானா? அடக்காவுங்க, இத முதல்லயே டைட்டில் சொல்லியிருந்தா நான் கதையை ஒழுங்கா சொல்லியிருக்கோம்ல. ஆனா சூப்பரா அழகா பாப்பா கதை சொன்னாங்களே, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே குழந்தைக்கு. வெரி குட்ரா, நைஸா டாடி உங்களெல்லாம் விட்டுட்டு அவரு மட்டும் கிளக்கிடுறாங்க மாசம் ஒரு டூருக்கு. அப்ப அது ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு அது மூவி பார்க்குது. அப்புறம் அதே விட்டு போயிட, என்ன விட்டு போயிட, அம்மா கூட விட்டு போயிடா. என்ன ஒரு கொடூரம்! ஒரு பச்சை மண்ணை எப்படி ஏமாத்தி நைஸா போயிருக்காங்க பாத்தீங்களாடா? இல்ல பார்த்தேன் நானு. நீ பார்த்த பாப்பா, நீ காத்தனாலதானா சொல்லியிருக்கியே இது உண்மைய. சரி, ngangி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன் அப்படின்னு டாடி சொன்னா ngangி என்ன சொல்லுவாங்க? எதுக்கு விட்டு போயிடா அப்படி சொல்லிட்டு. சரி, அங்க டென்ஷன் ஆகிட்டே பேசு, மூஞ்சி அப்படியே டெரரா வச்சின்னு சொல்லு. எதுக்கு விட்டு போயிட இப்படி சித்திக்கினே தான் சொல்லுவாங்களா ngangி? சித்தி சொல்லுவாங்க மாட்டோம்.
ஏங்கடியா சொல்லுவாங்க. எப்படி ஏங்குற மாதிரி சொல்லுவாங்களா? எதுக்கு விட்டு போனீங்கன்னு? ஆமா. அப்படியா? டாடி பாத்தீங்களா, நீங்க வந்து வீட்டுல இவங்களை விட்டு போறீங்க, அவங்களுக்கு ஒரே ஏக்கமா இருக்கு. அவங்களே கூட்டுக்கோங்க டாடி. நடுவில் இந்த மாதிரி கோத்து விட்டா இன்னைக்கு டாடி வீட்டுக்கு போனோடனே திருவிழாதான். நீ ரொம்ப அழகா பேசுறல, பெரிய பொண்ணாயிட்ட ஒண்ணு என்ன ஆகலான்னு இருக்க? டீச்சர். ஏன் எதுக்கு டீச்சர் ஆகணும்? எல்லாரும் வந்து திட்டு போவேன். ஏன்டா திட்டணுன்றதுக்காகவே டீச்சர் ஆகுயாடா நீ? ஆமா. யாரும் அழகா எழுதி சாக்கி கொடுக்குவேன். காத்தியா, அன்பான குழந்தைடா நீ. அழகா எழுதுனா குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம். வெரி குட், கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. பெரிய ஆளானவனே ஒரு சூப்பரா கியூட்டான நல்ல டீச்சரா வரணும், சரியா? தேங்க்யூடா செல்லம், உன்னை என்கொயரி பண்ணதுல ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து. சூப்பரா பேசணும் அழகா நீ. நாங்க நிறைய பேசலாம், சரியா? சரி. வந்ததுக்கு தேங்க்யூ செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஆதினி காக்கா வேற லெவல்ல பேசுனாங்கல்ல, சல்யூட்ரா, சூக்கர்ரா நீ. ஆதினி காக்காவை தொடர்ந்து வரக்கோறது யாரு? சௌங்கியா, சௌங்கியா, வாங்க சௌங்கியா. ஹலோ. சரி, என்ன சப்ஜெக்ட் உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? மேத்ஸ், இங்கிலீஷ். மேக்ஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்துண்டாதான் குடிக்குமோ? அப்படியா? மேக்ஸ்ல உனக்கு இன்னெல்லாம் எடுத்துருக்குறாங்க இப்போ ரீசெண்டா? பேட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் படிப்பு வைக்காங்க. கணக்கே வரலையடா அங்க. விடு, எல்லாம் ஒரு கணக்கு தான் கொலகுதுடா. சரி, வீட்டில் வந்து கங்கி நல்லா சமைக்கிறாங்களா? கங்கி நல்லா சமைக்கிறாங்களா இல்லை பாட்டி நல்லா சமைக்கிறாங்களா? அம்மா. அப்படி சொல்லி தான் கூட்டின்னு வந்தாங்களா? எது சொன்னாலும் நான் தான் சமைக்கிறேன்னு நீ சொல்லு அப்படின்னாங்களா? ஆமா. மாட்டிக்கு நீங்க கங்கி அக்கா, உண்மையா யார் நல்லா சமைக்கிறது? ஆயா. சரி, காட்டி என்ன நல்லா சமைக்கிறாங்க? தயிர் சாதம். தயிர் சாதம். அது காட்டி மட்டும் இல்லடா, நானே நல்லா சமைக்கண்டா. ஏன்டா சாக்காடை வெடிச்சு தயிரை ஊத்துனா முடிஞ்சிச்சு கதை. நீ ஏதாவது சமையல்லாம் பண்ணிருக்கியாடா? என்ன யாருக்கு சமைச்சு கொடுத்த? அம்மாக்கும் அப்பாக்கும். என்ன சமைச்சடா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. என்ன சமைச்ச? நூடுல்ஸ். நூடுல்ஸ். சரி, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லு. தண்ணிய ஊத்திட்டு அப்படியே தரையில தண்ணியை குச்சி ஊத்துறோம் கீழே. அடுத்தது மேகி போடணும். கீழே ஊத்துன தண்ணிங்காலே நூடுல்ஸ் வைங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதில் பெப்பருக்குள்ள அது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது வெந்தனோடனே எடுத்துடணும். சரி, நூடுல்ஸ் வெந்துச்சா இல்லையான்னு எப்படி பாப்ப? சாரை செட்டி பார்ப்பேன். நூடுல்ஸ் வெந்துச்சா இல்லையான்னு காக்கத்துல சேரை வச்சு எட்டி காக்கலாம்டா. ஏன் பாப்பா சேர் வச்சு எட்டி பாக்குற? ஓ, எனக்கு புரிஞ்சிச்சு. ஹைட் ஏட்டாதா உனக்கு? அடச்சா, குழந்தைக்கு நூடுல்ஸ்லாம் செய்ய தெரியுதுல, கைத்தட்டல் கொடுங்க. ஆனா யாரு வந்து வீட்டில் கொய்யா சொல்றது அதிகமா? எங்க அக்கா. அக்கா காரி கொய் சொல்றா. அக்காரு கொய் ரீலா விடுறாளா? என்ன மாதிரி போய்லாம் சொல்றாங்க அக்கா? நான் அக்கா திங்கத்தாவ எனக்கு திட்டுவா, அதுக்கப்புறம் அடிப்பா. ஏண்டா அக்கா என்ன பொய் சொல்றான்னு கேட்டா நைஸா அக்கா உன்னை அடிக்கிறதுலாம் எடுத்துட்டு வந்து உள்ள கோத்து விடுறிய நீ? என்ன பொய் சொல்றாங்க அக்கா? என்ன பொய்லாம் சொல்றாங்க? அவ அம்மாயிட்ட நைஸா மூட்டி விட்டுருவா. மூட்டி விட்டுருவாளா? கிருஷ்ணா, இந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப ரேரா கேக்குற மாதிரி இருக்குதுடா. இப்பெல்லாம் என்னடா மூட்டி விடுறாங்க அப்படி? அவ வந்து என்ன அடிச்சா அப்ப என்ன அம்மாயிட்ட மூட்டி விட்டுருவா. ஓ, நீ தான் அடிச்ச அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றாளா அக்கா போயிட்டு? அங்கா கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே, கங்கி கங்கி நான் எதுவுமே கொல்ல கங்கின்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன், அம்மா அடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல போலீஸ் கலக்கு என்ன தெரியுமா? உள்ளன்குள் என்கொயரி கொண்டாங்க, அரெஸ்டே கொள்ளக்கூடாது. நீங்க என்னங்க வீட்டுல குழந்தை சொல்றது நங்காங்க, அக்கா சொல்றது நங்கி இருக்கீங்க. இந்த கலருங்கச்சான காத்து ஏதாவது ஒரு அற்புதமான காடல் ஒன்று காணலாம்ல? I am a little birdie, cute and well. I eat worms and don't like cat. When I see a cat. இதுல கலருங்கச்சான குகண்டு பேசின மாதிரி எதுவும் வந்த மாதிரியே தெரியலையே. டேய், இது ரைம்ஸ்ரா. ரைம்ஸை ஃபுல்லாக முடிக்கலையே, நீ பாதிலேயே நிறுத்திட்டியே இல்ல? சரி, பரவாயில்ல. குழந்தை வந்து இவ்வளோ சொன்னதே பெரிய விஷயம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. சரி, நீ நல்லா காண்டுத்தனமா பேசுறியே. இப்போ பெரிய கொண்டானவனு என்ன ஆகலான்னு இருக்க? டீச்சர். நீயும் டீச்சர் தான் ஆக போறியா? காரணம் என்ன? படிப்பு முக்கியதான்.
கக்கும் முக்கியம் கிகிலு மாதிரி கடிக்கும் முக்கியம் அதான்றாலே வேற லெவல்றா நீ. கடிக்கும் முக்கியம் யாருக்கு? எனக்கு. நீ டீச்சர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ எக்குறா டெய்லி கொடி கற்ற சப்ஜெக்டை தானே எடுக்கணும் எல்லாருக்கும். அக்கையும் கடிக்க கோரியா நீ? சரி, என்ன சப்ஜெக்ட் டீச்சர் ஆகணும் நீ? முன்ன காத்து தெரியாங்க கேட்டேன்டா. பெரிய ஆள் ஆயிட்டோன்னு ஒரு சூப்பரான டீச்சராக வரணும். சரியா? சல்யூட்டன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சொல்ல வந்ததுக்கு குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. போப்பா அவங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. எவ்வளோ அழகாக பேசுனாங்கல்ல நம்ம சௌமியா காக்கா. சௌமியாவை தொடர்ந்து இருப்பது யார் என்றால் கிரண். வாங்க கிரண். கிரணே கிரணே, ஸ்கூல்ல நீ ஏன் யாரு கூடய சண்டை போட்டுக்கினே இருக்கியாங்க ஒரு பையன் கூட? இல்ல. யாரு சண்டை போடுறது உங்க கூட? அண்ணா. அண்ணா? ஓ, அது ஸ்கூல்ல எல்லாம் நடக்கலங்க, சங்கம் வீட்டுல தான் நடக்குது. ஏன்டா உங்களை காத்தா அப்படி ட்ரீட் பண்றாங்க அவங்க? நான் அண்ணன் பொம்மைய கொஞ்சம் நாள் விளையாட்டுன்னு சொல்ல அண்ணன் அடிப்போய் அண்ணன். கொஞ்ச நேரம் விளையாட்ட கேட்டதுக்காடா அடிக்கிறான்? வீட்டுல யார்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ? நான் சொன்னா கூட அண்ணா அண்ணா போனா நான் உன்ன அடிப்பேன் அப்படி சொல்ல அப்படி மிரட்டி வச்சிடறான் உன்ன. ஆமா. அண்ணனை முட்டி முட்டி தட்டி உள்ள தள்ளிடலாங்க அண்ணனை. அண்ணன்காரங்க வந்து லுக்கக்காரன் கண்ணிலே எடுத்துருவாங்க உங்களுக்கு. என்னடா அவ்வளோ டென்ஷன் உனக்கு? உங்க அண்ணன் இங்கேயே கட்டி கொட்டு போயிடலாங்க. இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடலாங்க. அடிச்சு உள்ள தள்ளிடல. அடிச்சு உள்ள தள்ளுங்க அவனை. அவன் தாங்க டென்ஷன் டார்ச்சரே எனக்கு. பாவண்டா அண்ணன், என்னதான் இருந்தாலும் அண்ணன்ல. அதனால ஒரு வாட்டி பர்மிஷன் கொடுத்துடலாம். சரியா? இன்னொரு வாட்டி கொண்டானா இந்த காக்கி சட்டை சுங்கா இருக்காதுன்னு சொல்லு. சரியா? கேட்டுக்கினே அண்ணா? ஆங்க, எதா இருந்தாலும் அங்கா போயிட்டு அங்கா கிட்ட கோத்து விட்டுருணும். சரியா? நீ எல்லாம் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லைனா புரியுற காசையில் பேசு. ரொம்ப டெரரா இருக்கேப்பா. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டில் ஃபைட்டிங்னா யார் அதிகமாக கொண்டுவா? அப்பா அம்மா. அவ்வளோதான், எடுத்து கொண்டு உடச்சு விட வேண்டியதான் சீக்கிரட்ட. எதனாலடா சண்டை போட்டுக்கினே இருக்கிறாங்க? அம்மா மதியானம் அடிப்பாங்க, இல்ல அப்பா மதியானம் அடிப்பாங்க. அதாவது மதியானம் ஒரு 12 மணி ஆயிடுச்சுன்னா டாடிக்கு டென்ஷன் ஆயிடுவாரு. அங்கே வரும்போது டங்குடுக்குன்னு 2 வருஷத்துக்கு போயிடுவாரு. டக்குன்னு அப்படியே நைட்டு ஒரு 2 மணி ஆச்சுன்னா அங்கேயும் டென்ஷன் ஆனாங்க, டாடியை டங்குடுக்குன்னு ஒரு 2 வருஷத்துக்கு போயிடுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி மதியானத்தில் அச்சுக்கிறாங்கல்ல. ஆமா. டேய் என்னடா ஆமா? ஏன் எதனால சண்டை போடுறாங்க மம்மியும் டாடியும்? அம்மா அப்பாவோட போன் எடுப்பாங்க, அப்பா அம்மாவோட போன் எடுப்பாங்க. இந்த ஃபோன்னால தாங்க அந்த எல்லா பிரச்சனையும் வருது. ஃபோனு யாருனாலடா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் சண்டை? அப்பனால. டாடி தான். இந்த டாடி இருக்கிறாரு, டாடி இன்னைக்கு வந்த டாடிங்க எல்லாம் ரொம்ப காவம்னு நினைக்கிறேன். எது கேட்டாலும் டைரக்ஷனை மாற்றி டாடி கிட்ட விட்டுறாங்க. அப்படியா? சரி, அப்போ நீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவியா? இல்ல. நீ உஷார் தான். யூஸ் பண்ணா டாடி உன்ன வச்சுற குறாட்டுற குழந்தை உனக்கு. ஆமா. ஃபோனு பார்க்கறது நல்லதா கெட்டதா? கெட்டது. எதனால கெட்டதுன்னு நீ சொல்ற? போன் பார்த்தா கண்ணுல இருந்து பூச்சி வரும். கிட்டத்தட்ட அவன் சொல்றது என்ன, கண்ணு ப்ராப்ளம் வரும்ன்றது தான் அப்படி சொல்றான். அப்படியா? ஆமா. என்னென்ன பூச்சிலாம் வரும்? காட்டு பூச்சி வருங்க. ரொம்ப பண்றது. சரி சரி, ஒரு சும்மா விளாட்ன. ஃபோன் பார்க்கறது கெட்டது, கரெக்டா? ஸோ அதனால ஃபோனை எல்லா குழந்தைங்களும் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. நீ ஏதோ கேள்வி கேட்கணும் நிந்தி. என்ன கேள்வி? நீ பெஸ்ட் பண்ணியெல்லாம் இல்ல உங்க அம்மா பெஸ்ட் பண்ணி விடுவாங்களா? என்ன பாத்தி அக்குறா இந்த கேள்வி கேட்கலாம்? நீ ஒரு உயர் அதிகாரி, நானு போலீஸ் கேட்கலாம் கோட்டு டெரரா வந்துருக்குற நீ. நானு என்ன காத்து நீ அந்த கேள்வி கேட்கலாங்க? சரி, ஒரு நல்ல சாங் ஒன்று எடுத்து கேட்கலாம். வேல் 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 முழுகா வேல் வேல் முழுகா மாம்பழனி வேலாயுடா வேல் கண்டா கடமா களவா கார்த்திகேயா கலனைக்குள்ளம் கொண்டவனே வேலாயுடா வேல் கலனைக்குள்ளம் கொண்டவனே வேலாயுடா வேல். அரோகராடா அரோகராடா. ஏன்டா அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. எவ்வளோ அழகா காணா. இருண்ணே, பெருசானவன்னு என்னடா ஆகலான் இருக்க? பெரிய ஆளானவன்னு பைலட். ஓய், பைலட்னா யாரு? ஏழை பையன் ஓட்டுவோம். எதனாலடா உனக்கு பைலட் ஆகணும்னு ஆசை? அப்பதான் வானத்துல இருந்து பார்க்க முடியும் கீழே. எனக்கு ரக்க கொலைச்சா மாதிரி நாங்க வானத்துல இருந்து கீழே காக்கும். நாங்க வாரத்துல இருந்து கீழே காத்தனா வண்டியை நேரா காத்து யாரா ஓட்டுறது?
நான் ஆகடி ரைட்டா உட்காந்து டக்குன்னு ஓட்ட ஆரம்பிச்சிருக்கியா? இது யாரா உன்னை பைலட் ஆகணும்னு சொன்னது? அம்மா டாடி என்ன ஆகணும்னு நினைக்கிறாரு நீ? டாக்டர் ஓ, டாடி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அங்கி பைலட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அண்ணா என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க உன்ன? போலீஸ் இதுல நீ எந்த துறையடா தேர்ந்தெடுக்க போற? போலீஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் தேவைடா, என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்டா. ஆனா உனக்கு வந்து பைலட் ஆகணும் தான் ஆசையாகுதா? ஆமா ரைட்டு. சரி, வீட்ல டாடிக்கு வந்து என்ன சாப்பாடு பிடிக்கும்? பிரியாணி டாடி வீட்ல அதிகமா சாப்பிடுறாரா, வெளில அதிகமா சாப்பிடுறாரா? அதே பிரியாணி. வெள்ளை அப்படியா? ஆமா ஏன் டாடி அதிகமா வெளியில சாப்பிடுறாரு? ஆகும், அவருக்கு என்ன கஷ்டமோ, வெளியில சொல்ல முடியாத குங்குறலா கூட இருக்கலாம் இல்லையா? நாங்க வீட்டுல செஞ்சு வச்சா வீட்டுல வந்து சாப்பிட சொன்னா கடையில தான் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவரு தக்கிக்கிறதுக்காக தான்டா போறாரு. பாவம், நீயும் அண்ணனும் மாட்டிக்கினீங்க, வேற வழி கிடையாது, உருட்டி வாயில அடிச்சிருவாங்க. எனிவேஸ், நீ சங்க என்டர்டைன்மெண்டா பேசுனடா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சங்க ஜாலியா இருந்துடா அவங்க கூட பேசுறதுக்கு. நாங்க வந்து நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு நன்றி. ஹே, உங்க இடத்துல போய் பார்த்துக்கோங்க. கிரணு சங்க கியூட்டா பேசினால கிரணு. கிரணுக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? வாங்க, சாய் கோலகுரு. சாய் கோலகுரு ஈஸியா உன்னை விட்டு நான் கூப்பிடுறது. சாயின்னு தான் தூக்குவாங்க. சாயின்னு தான் கூப்பிடுவாங்களா உன்னை? சாய் சூப்பரா பாடுவான். சாய்ப்பா ஒரு பாட்டு ஒன்று எடுத்துருப்பா. அந்தி மலை பூத்திருத்து, ஆல மரம் தாச்சிருத்து, இல பஞ்சு வச்சிருத்து, ஈச்ச மரம் தாச்சிருத்து, உச்சாதமாய் தூடிடுவோம், ஊரெல்லாம் சுத்திடுவோம், பெருசம் புவிட்டேன்னு இருக்கும், ஏற கூட்ட பார்த்திடுவோம், ஐலசா ஐலசா இல்லசா இல்லசா, ஒன்று இரண்டு தத்திடுவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவை முடி அழிஞ்சிடுவோம், அதப்படியே வாழ்ந்துடுவோம். குழந்தை எவ்வளோ பெரிய ஸ்டாம்ஸா பாடினா பரவாயில்ல, அவ்வளோ ஞாபகம் வச்சு பாடினால பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் குழந்தைக்கு. சூப்பரா காணடா நீ, அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறியா நீ? நான் உன்னை சினிமா சாங் காடுவேன்னு எதிர்பார்த்தா நீ என்னடா ரைம்ஸே இவ்வளோ கசா காட்டிட்டியே. அப்ப சினிமா சாங் ஒன்று எடுத்து விடு, கேட்கலாம். தீ துச்சி தடப்பா தீ துச்சி அதனா வதனா வெடித்தன் லைஃபா போலாமா டீ துச்சி தலமா டீ துச்சி முடிய பார்த்த ஒட்டு திருப்பி வச்சு தந்தாடலாம். டீ குச்சி டீ குச்சி இந்த சாங் தளபதிக்கு தெரியுங்களா? ஏன்டா டேய், டீ குச்சி எங்கடா வந்தது சாங்ல? டீ குச்சில இருந்து அத்த சாங் தான் டீ குச்சின்னு மாத்திட்டான்டா அவன். டேய், டீ குச்சி, ஐயோ நானே மறந்துட்டேடா கிருஷ்ணா லிரிக்ஸ. அந்த அளவுக்கு சூப்பரா பாடினப்பா நீ. ஆக்சுவலா லிரிக்ஸ் ரைட்டு தக்கா எழுதியிருக்காருங்க, தங்கி கரெக்டா தான் பாடி இருக்கிறான். குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இந்த பக்கத்து ஊர் பேர் என்னடா? தமிழ்நாடு ஒட்டி ஒரு ஊர் இருக்குது, என்ன அது? அதுவா ஆ, விஜய் வீடு. விஜய் வீடு தமிழ்நாட ஒட்டி இருக்குதா? சரி, நான் அதை கேட்கலடா. நாங்க ஸ்டேட் தமிழ்நாடு, நம்மளுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்டு பேர் என்ன? கேரளா. சரி, கேரளாக்கெல்லாம் கோனியா நீ? என்னடா ஃபேமஸ் அந்த ஊர்ல எல்லாரும் போறாங்க? போட் ஹவுஸ் தான். கோட் ஹவுஸ் ஃபேமஸா? சூப்பர் ராணி, கோட் ஹவுஸ் எல்லாம் கோனியா? அங்க கோட் ஹவுஸ்ல என்னெல்லாம் இருந்தது உள்ள செட்டிங்லாம்? ரூம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாப்பாடு. அதாவது ஒரு வீட்டுல என்னெல்லாம் இருக்குங்க அது அப்படியே கோட் ஹவுஸ்ல இருந்ததா? ஃபேமஸ் ஃபுட்டுன்னா என்ன சொல்லுவ கேரளால? மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான் ஃபேமஸா கேரளால? யாருக்கு தெரியுங்கோ தெரியாதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேரளால மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ். போனா மறக்காம ட்ரை பண்ணுங்க. இல்லப்பா, நீ யாரோட ஃபேன்ரா? விஜய். பாத்தியா? சரி, அவரோட படம்லாம் பார்த்திருக்கியா? ரீசெண்டா என்ன படம் பார்த்த? ரீசெண்டா ஜனநாயகன் பாத்தியா? என்ன கதை அது? மக்களே ஒரே நிமிஷம் கீழே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, கதையை யாரும் திருடிடக்கூடாது. நீ சொல்லுக்கா, நீ சொல்லுக்கா. என்ன கதை? தெரியாது. தெரியாதா? கதையே தெரியாது. ஆக்குறா, அந்த காட்டை எப்படி நீ பார்த்த? சீட்டுல உட்காந்து தான் பார்த்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கேட்டா அவன் என்ன குறிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றான் கிருஷ்ணா. சீட்டுல உக்காந்து ஜனநாயகன் படத்துல என்ன காத்த? பாட்டு பார்த்தேன். பாட்டு காத்தியா? அப்ப பாட்டு காத்தன்னு தானே சொல்லணும். அடங்கே காத்தன்னு சொல்லிட்டே நீ.
சரி இங்க ஒரு நியூஸ் ஒன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் சிகிகிஐல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. டாடி நிறைய பொய் சொல்றாராங்க, ரீலா விடுறாராங்க டாடி. அப்படியா? டாடியா ஆ, அவரே அச்சிட்டு அவரே அடிச்சுக்கிறாரா? அவர் அச்சிட்டு அம்மா மேல பழி போச்சு. டாடி என்ன என்ன நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டு ngongingala கழி கொட்டுறீங்களாங்க? எக்கோ கொண்டாடுறா இந்த சம்பவத்தை டாடி. யூகேஜி போகும்போது அப்படி பண்ணாடு. சரி வெறியாளான உடனே என்ன ஆகலான்னு உனக்கு தாட் இருக்கு? நானு போலீஸ். போலீஸா? அவன் தான் சட்டையை கட்டி குத்துற வேண்டியதான் அவங்கிட்ட. ஏன் எதனால போலீஸ் ஆகணும்? ஏன்னா ம். நைட் தீண்டன்ல புடிச்சு ஜெயில போட. அதான் நான் இருக்கிறேன்டா, எனக்கு கம்பெனிக்கு நீங்கனா வரியா? உன்ன கம்பெனிக்கா? ஆ. நீங்களா தப்புனீங்க கம்பெனிய. கங்கனியன்றத கக்கா குதின்னு இந்த கங்கனியை நான் தான் கட்ட நினைச்சு நிக்கிறான்டா. வெறியாளான உடனே ஸ்ட்ரிக்டான நல்ல போலீஸா வரணும், சரியா? வெரி குட். குழந்தைக்கு பெரிய கை தட்டுறதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ராச்சல வந்ததுக்கு. இடத்த போய் கண்டுக்கலாம். ரூல்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு முன்னாடி இருக்க இந்த கலூன் குச்சி இருக்கு இல்லையா, இந்த கலூன் குச்சியை எப்படி கையில தூக்கி கொள்ள வேண்டும். பிறகு அப்படி ஒரு காலை எடுத்து மேலே வந்து பாலை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி வலிக்காத மாதிரி தூக்கிட்டு போயிட்டு எதிர்க்க இருக்க அந்த மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து பாலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அங்கேசு புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்குங்க? புரிஞ்சுதா? கேம் ரூல்ஸ் புரிஞ்சுதா? பட் ரூல்ஸோட ஸ்ட்ரிக்ட் என்னன்னா அங்கேஸ் கீழே தான் குடிக்கணும். நல்லா குட்டீஸ் நீங்கள் வந்து மிடில் பிடிச்சிக்கலாம், சரியா? அண்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 செகண்ட்ஸ் மட்டும்தான். அந்த 100 செகண்ட்ஸில் யார் நிறைய பால் அங்கே கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான். அப்பாடா. நான் குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ஆல் மங்கீஸ் ரெடியா இருக்கீங்களா? ஸோ முதல்ல வந்து சுவாரஸ்யமா யாரை கூப்பிட்டு ஆரம்பிக்கலாம்னா ஆதினி. ரெடியா? வாங்க ஆதினி அண்ட் ஆதினி அவங்க வாங்க. ஓகே, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பரா இருக்கு. தக்கு தக்கு தக்கு. வேற வேற பால் எடு, வேற பால் எடு. பாப்பா ஒரு கையில ஒரே கையில தான் எடுக்கணும். ஒரே கையில தான் எடுக்கணும். இன்னொரு கை பிடிக்காத. ஐயோ மம்மி அவ்வளவு தூரம் கொண்டு போய் கீழே உங்க கொண்டு உங்களை ஜெராக்ஸ் காக்கி கொண்டாங்க. அப்படியே பாப்பா ரீஸ்டார்ட். கை வைக்க கூடாது, நோ ஃபவுல் அது. திருப்பி வா, முதல்ல இருந்து வாப்பா. மங்கி கீழே கொருங்கையா ரிலீஸ் பண்ணுங்க, கவுன்ஸ் ஆகுது. பாப்பா ஒரு கையில தான் எடுக்கணும், இன்னொரு கை வைக்க கூடாது. சீட் கொண்டா மாட்டிக்குவ நீ. ஸ்லோவா வாங்க பாப்பா, ஒன் வே ஸ்லோவா வா. கையெடு கையெடு. இல்ல இது தப்பு, கலக்கிற எடுத்துக்க மாட்டோம். தக்கு கொண்டா அது ரிசல்ட் குத்துறோம். ஏமாத்தாம விளையாடு. கையெத்துரு. பொறுமையா வா, ஸ்லோவா வா. ஸ்லோவா 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 பொறுமையா போடு உள்ள, பொறுமையா. ஐயோ 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 ஐயோ. டைம் போயிட்டே இருக்கு பாப்பா, பொறுமையா பொறுமையா. இதோ பேர் கை எடுத்துரு. இதோ பேர் நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்லு. இன்னும் கையை கீழே இருக்கு, கையை கொஞ்சம் கீழே இருக்கணும். அங்கேயும் வேற லெவலுங்க அங்கே நல்லா விளாடுறீங்க. காக்காவை ஒன்று போட்டாங்க. பாப்பா கொஞ்சம் கையை நல்லா கீழே வச்சு எடுத்துட்டு வா. ஐயோ கிருஷ்ணா, என்னடா டைம் முடிய போகுதா? ஆமாடா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடாடா வாங்க நாங்க. சொல்லுங்க சார். நல்லா இருந்ததா கேம் விளையாடுறதுக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாடுங்க நீங்க. சரி. ஆமா. ஹலோ ஆதி குட்டி, எல்லாமே பக்கத்துல போய் கீழே விழுந்துச்சுடா இல்ல? அதே மாதிரி நைஸா ஒன்று ஞாபகத்தை காத்தா அது வெளில வந்து இல்ல? பரவாயில்ல, 2 பேரும் வந்து அற்புதமா விளையாடு. நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க? எண்ணிடலாமா? ஆதி அவங்க வாங்கி 7 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா ஆதி, உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆதி அவங்க மங்கி வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கேங்க. அடுத்தது வரவங்க அதை தாண்டாங்களா இல்லையான்றத பார்த்துலாமே. யார் வர போறது? சௌங்கியா கங்கி வாங்கோ. சரி ஓகே, கங்கி ரெடியா இருக்கீங்களா? பாக்கா ரெடியா இருக்கியா?
உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. ஐயோ ஐயோ வாங்க திருப்பி ரீஸ்டார்ட். மங்கி ஒரு போட்டாங்க. பாப்பா நீதான் கொருங்க வா. ஸ்லோவா வா பாப்பா. பாப்பா ஒரு கையில எடு, 2 கையில. திருப்பி வாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க ரீஸ்டார்ட் அது. மங்கி ஒரு கை தான். பாப்பா ஒரு கை வெரி குட். இல்ல 2 கை பிடிக்க கூடாது, ஒரே கையில தான் பிடிக்கணும். சௌமியா ஒரு கையில தான் பிடிக்கணும். இன்னொரு கை எடு. அப்படி எடுத்துட்டு வா. வாங்கி தூக்கி கீழே கொட்டுங்கிறீங்க. எல்லாத்தையும் கரெக்டா கொடுங்க. இப்ப கரெக்டா தான் போட்டாங்க. போனது வெளில கொட்டாங்கடா. அடாடாடா தூக்குறங்க. கார்ல உள்ள ஆடுறாங்க. டைம் ஓடினே இருக்குது. ஆடா சௌமியா பாப்பா 2 கொட்டாங்க. டைம் ஓடினே இருக்குது. குடுகுடுன்னு ஓடுது டைம். என்னடா முடிய போதா? ஆமாண்டா கிட்ட வந்துச்சுடா. டைம் கவுண்ட் ஒன் வரப்போகுதுடா. ஐயோ டைம் முடிய போகுது. ஐயோ வெளில ஊந்துச்சு. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். சௌமியா பாப்பா உர்ரா ஒரு ஐக்குய சூப்பரா விளாடா. ஒண்ணு கொண்ட யாங்காத்திரம் இருந்தாலும் அது வெளில போய் வந்துச்சு. பரவாயில்ல நல்லா விளாட. நீ வாங்கி சூக்கருங்க. போய் பார்த்துடலாமா எத்தனை எடுத்துருக்காங்கன்னு. எஸ் 1 2 3 4 5 8 9 10. ஓகே 11 எடுத்துருக்காங்க. அடாடா புது டார்கெட்டு. சூக்கருங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். இந்த இடத்துல போய் உட்காந்துக்குங்க. தேங்க்யூடா சௌமியா குட்டி. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கு. சௌமியா அவங்க வந்து கேரளா விளாட்னாங்க. அதுக்கு அடுத்தது யாருக்கு வரக்கு வருது? கிரண் அவங்க ngங்கி வாங்கோ. அங்கி ரெடி ஆகுறியாடா கிரண்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. தூக்கறா கிரண். கொருங்க ஏத்துவாடா. ஒரே கையில பொறுமையா நிதானமா வந்தாலே 5 எடுக்கலாம். அடாடாடா கிரணே அப்படிதான் அவங்க சொல்லுவா. கம்மியா தான் எடுக்க முடியும். டக்குன்னு வா. தூக்குறா தங்கி. தூக்கறங்காட்டாங்க. வேறல உள்ள ஆடுறீங்களே. காட்டாங்க கைய நல்லா கீழே இறக்குங்க. எல்லாத்துக்கும் காட்டாங்க இன்னும் கீழே இறக்குங்க. நல்லா விளையாடுங்க மேம். நல்லா கீழே பிடிங்க, பாட்டம்ல பிடிங்க. அதான் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஐயோ தங்கி முடியாது. டக்குனு வா ரிட்டர்ன். டைம் ஓடினே இருக்குது. தங்கி ரொம்ப மேல ஏத்தி குடிக்க கூடாது. தம்பி கொஞ்சம் கீழே லைட்டா இறக்கி பிடி. டைம் கிச்சின்னு கோயின்னு இருக்குது. தம்பி நல்லா கீழே இறக்கி பிடி. ரொம்ப மேல பிடிக்கிற கிரண். மேல பிடிக்காது, கொஞ்சம் கீழே இறக்கி பிடி. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். காட்டாங்க என்னங்காட்டாங்க. இந்த வாங்காங்க இன்னல் அப்படி சொன்னாங்கல்ல, அந்த சீனு மாதிரி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய எடுக்கணும்ல அதனால. கிரண் சூப்பரா விளாண்டாங்கட்டாங்க. என்ன 2 ரிங்கும் கொண்ற மாதிரி ஆயிடுச்சு கிரண் எத்துன்னு வந்ததுல. ரிங்கும் மேல குடிச்சிட்ட. இருந்தாலும் வந்து நீ குட்டி காக்கான்றனால நாங்க ரிங்கும் பண்ணல. சரியா? ஓகேவா? ஸோ எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிலாமா? எவ்வளவு எடுத்துருக்கீங்க தெரியுங்க? 16 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பர். அங்க உட்கார அண்ணன் வாய குழந்தா மாதிரியே இருக்கிறான். எங்கெங்க அவ்வளோ எடுத்தாங்க. கூட்டணியா சேர்ந்து எடுத்துருக்காங்க. எஸ் சூப்பரா விளாண்டீங்க கேட்டாங்க. தேங்க்யூ. வெரி குட். சூப்பரா நீயும் விளாண்டடா. தேங்க்யூங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். உங்க இடத்துல உட்காந்துக்குங்க.
தேங்க்யூடா எத்தனை உட்காந்துக்கூடா என்னடா கிருஷ்ணா காம்படிஷன் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கு டீ சூப்பர். ஸோ லாஸ்டா வரவங்க இதோட நிறைய எடுத்தாதான் வின் பண்ண முடியும். நான் சாய வின் பண்ணலாங்க. இரா சரி ஓகே. சாயன் வாங்க. ரெடியா இருக்கியா சாய்? ரெடி ரெடி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சாய் நல்லா கீழே இறக்கி பிடி. அது கவுண்ட் இல்ல சாய், அது கவுண்ட் கிடையாது. நல்லா கீழே இறக்கி பிடிக்கணும். மிடில்ல பிடி. தூக்கரா விளாடுறீங்க கட்டங்காரில். சாய்க்கு தான் கரெக்டா விளாடுற. போப்பா வெரி குட். ஆடா பாவி கஷ்ட கொட்டி எத்தனை போய் வெள்ள கொட்டு வந்துட்டியடா. பொறுமையா வா. நிதானங்க 2 நாள் டைம் இருக்கு. பொறுமையா வா. கான்சென்ட்ரேட். பொறுமையா விளாடு. ஆனா வேகமாக விளாடு தம்பி. 2 கை பிடிக்கூடாது. ஒரு கையில எடுத்துட்டு வா. வாங்கி காரில் உள்ள அறிங்கோங்க. டைம் ஓட்டினே இருக்குது. சாய் ஒரு கை தான். 2 கை பிடிச்சா எடுத்துக்க மேடம். பொறுமையா டைம் குட்டுன்னு ஓடு. டைம் முடிய போகுது. சாய் இது கவுண்ட் எடுத்துக்க மாட்டேன்டா. உனக்கு 2 மைனஸ். ஒரு கையில தான் எடுக்கணும். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். நான் ஏங்க ஆத்திரியா நைஸா கண்ணில் தூச்சி வந்து கை வச்ச உடனே 4 எத்தனை கை உள்ள நைஸா கொட்டுக்கிற. 2 கை வர தூக்கின்னு போறான்டா கிருஷ்ணா. ஆமா 4 நாளுடா 2 மைனஸ். ஸோ 2 கண்டிப்பா வந்து மைனஸ் கொண்டுருவேன்டா நானு. ஆமா நான் ஒரு போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி கிட்ட கேத்திக்கிட்டு இருக்கிறது தெரியாங்க. என்னைய ஏங்க ஆத்திரியா நீ? நாங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 10 இருக்கும். லவர் எட்டா அம்மா. அப்படியா? நான் எண்ணிட்டு வந்துடுறேன். சூக்கருங்க கேட்டாங்க. 13 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பரா விளாண்டீங்க. சோ க்ளோஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. நீங்க இடத்துல உட்காந்துக்குங்க. நேர்மையா விளாட்னதுக்கு நன்றி. போய் உட்காருங்க இடத்துல. முதல்ல இருக்கிறது யாரு? ஆதினி குட்டியோட கங்கி. ஹலோ கங்கி. ஹாய். சொல்லுங்க கங்கி. வீட்லயும் எப்படி தானே அவங்க? வீட்ல அப்படியே தான் சேட்டை கொஞ்சம் பண்ணுவாங்க. சேட்டை கொஞ்சம் பண்ணுவாங்களா? கொஞ்சம் தான் பண்ணுவாங்க. சூப்பருங்க. நாங்க எப்படி கோச் இந்த டே உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. அந்த எந்த ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப குச்சிருந்தது? கொஸ்டின் கேக்குறதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். தேங்க்யூ கங்கி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி எப்படி டாடி கோச் இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப அருமையா போச்சு. உங்களுக்கு ஸ்பெஷலா எந்த ரவுண்ட் டாடி குச்சிருந்தது? நான் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டு பசங்க எல்லாம் பேசுறது. ஆமா. கியூட்டா பேசுறாங்க. அது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. மகிழ்ச்சி. நன்றி. காட்டிங்க. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இங்க பேத்தி குறைக்காங்க கொண்டாங்க இன்னைக்கு? நல்லா விளையாடினா. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டிங்க குச்சிருந்தது? அவள் டான்ஸ் நல்லா ஆடினா. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அடுத்ததாக சௌங்கியா வீட்டுல பேச குறையா. கங்கி சௌங்கியா கங்கி நல்லா இருக்கீங்களா? கங்கி நல்லா இருக்கேன். எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ஜாய்மெண்டா இருந்தது. அப்புறம் எப்படி குறைக்காங்க கொண்டாங்க? நல்லா பண்ணாங்க. நல்லா கொண்டாங்க அப்படின்றீங்களா? மாடுலேஷனே ஒரு மாதிரி மாறுதே. இல்ல நல்லா இல்ல சும்மாதான். எந்த ரவுண்டு நல்லா உங்களுக்கு ரொம்ப குச்சிருந்தது? கேம் விளையாடுனதுதான். தேங்க்யூ கங்கி. நீங்க வந்து சந்தோஷம். அப்படியே அத்தை கிட்ட கைக்கு கொடுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வீட்டில் தான் இந்த சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. டிவியில் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டிவில காத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம். இல்லை இங்கே சேனலில் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. எந்த ரவுண்டு உங்களுக்கு குச்சிருந்தது? அவங்க கேள்வி கேட்டிங்களா அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. தேங்க்யூ. காட்டி கிட்ட கொடுங்க. காட்டி எப்படி காட்டி குறைக்காங்கன்னாங்க உங்க பேத்தி? டான்ஸ் சூப்பரா பண்ணாங்க. இந்த இந்த விளையாட்டு நல்லா விளையாடினாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அக்கா என்னக்கா உங்க பேருனாக்கா? அக்ஷிதா. சரி அக்ஷிதாக்கா நீ எத்தனாவது படிக்கிற? 6th 6th படிக்கிறியா நீ? சரி கூட்டு. உனக்கு என்ன ரவுண்டு குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்ட் கேம். சூப்பர் காக்கா. நீ வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிடா. தேங்க்யூ. சாங்கியா கிட்ட தொடர்ந்து கிரண் அங்க கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ. என்ன ரவுண்டு கங்கி உங்களுக்கு ரொம்ப குச்சிருந்தது?
கேம் ரவுண்ட். இந்த நாள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கோச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டா ரொம்ப 1 டே ஃபுல்லா பசங்க கூட ஸ்டே பண்ற மாரி இருந்தது. தேங்க்யூங்க. நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க் யூ. அண்ணா, என்னண்ணா எப்படிண்ணா கோச்சிங் உனக்கு நாளு? எனக்கு விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்ட கேள்வி அவங்க சொன்ன பதிலுக்கு என்னடா சம்பந்தம்? இல்லடா எந்த ரவுண்டுன்னு நம்ம கேட்க போறோம்னு நினைச்சு அவன் அந்த ஆன்சர் கொடுத்துட்டான். அப்படியா, சரி கொரால விடு. இந்த நாள் இந்த டே உனக்கு எப்படி கோச்சு? நல்லா போச்சு. நல்லா கோச்சா? அதுதான்டா என் முதல் கேள்வி. என் 2வது கேள்விக்கு நீ முதல்லயே சொல்லிட்டேன். உனக்கு கேம் ரவுண்டு தான் குத்தி இருந்தது. கரெக்டா? தேங்க்யூ. நீ வந்தது ரொம்ப ஹாப்பிடா. டாடி ஹலோ டாடி. ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாடி. சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். எந்த ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப குத்தி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாலியா இருந்தது. ஓவரால் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருக்குது. சூப்பர். ஃபர்ஸ்ட் Thank you, ஸ்டேஜ் உங்களுக்கு நல்லா இருந்தது. நன்றி டாடி. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அடுத்ததாக இருப்பது யார் என்றால் சாயி. கங்கி எங்க? ஹலோ கங்கி. ஹலோ. எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்தி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சார். எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு, ஜாலியா இருந்துச்சு. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ மச். நாங்க ஸ்டே டாடி. நமஸ்தே. அப்புறம் டாடி என்ன டாடி உங்க பையன் வீட்டுல இருக்குடி? வீட்டில் ரொம்ப சுட்டித்தனமாக தான் இருப்பான். ஆங்க டாடி. அப்புறம் உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்தி இருந்தது? கேம் நல்லா இருந்துச்சு. இந்த நாள் எப்படி டாடி கோச்சு? சூப்பராக போச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, ஜாலியாக போச்சு. ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ. அண்ணா ஹாய்டா அண்ணா. என்னடா அண்ணா எப்படிடா இருந்தது இந்த நாள் உனக்கு? நல்லா போச்சு. ஜாலியா போச்சா? சரி, உனக்கு எந்த ரவுண்டு ரொம்ப குத்தி இருந்தது? கேம். வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. வந்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. என்னோட தொக்கியை கழட்டி நான் நன்றி தெரிவிக்கிறேங்க. ஸோ சிறக்கா கோச்சு இந்த நாள். என்னடா கிஃப்ட் குத்துலாங்க எல்லாருக்கும்? குத்துலாமா? வாங்க. தேங்க்யூ. அது நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ. சௌமியா ஓனியாடா. சரி பரவாயில்லடா. சௌமியா குழந்தை வந்து நல்லா டான்ஸ் ஆடினா, சூப்பரா பேசுனா, அழகா விளாட்னா. அதனால ஒரு தேங்க்யூ வந்ததுக்கு சௌமியா. ராஜகிரன்ரா. கிரண் தூக்குறா. நல்லா விளாட்ன, நல்லா பேசுன. தேங்க்யூ வந்ததுக்கு. சிரிக்கிறேன் பார்த்து, போலீஸ் பார்த்து சிரிக்கிறேன். ஏன் ஆகாவா? அக்க கிஃப்ட் உனக்கு கிடையாது. சும்மா சொன்ன கட்டக்கூடாது தான் உனக்கு தான். தேங்க்யூ. சூப்பரா பேசுன, நல்லா பர்க்காம் பண்ண. அவன் வலிகவுல போயிட்டான். கிளாஸ்ன்ற மாதிரி இது ஒரு கிளாஸ் வாரண்டா கிருஷ்ணா. ஆமாண்டா. மக்களே, இந்த வாரம் வந்து எல்லா வாலு காக்காங்களும் தரங்கான அக்மாருக்கு வாலு காக்காங்க. இதே மாதிரி வாலு காக்காங்க நாங்க வீட்டுல இருக்கிறாங்கோ. அவங்கள இந்த ஸ்டேஜில் ஏற்றி நீங்கள் அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஷோவில் கலந்துக்கிறதுக்கான சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாடா, சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களாம் என்ஜாய் பண்ணீங்களாக்கா? நல்லா கோச்சா உங்களுக்கு? அதே மாதிரி உங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாரம் நினைக்கிறேன். இதே மாதிரி 4 வாலு பசங்களோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா, உங்கள் போலீஸ் கலருங்க. இது நாங்க ஜெயா டிவி என் வாலு.